எங்க போற? காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா, கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா, நான் இருந்தும் நீயிலா வாழ்வில் ஏது தேனிலா. கண்ணிரண்டில் வெண்ணிலா கதைகள் சொல்லும் பெண்ணிலா, நான் இருந்தும் நீயிலா வாழ்வில் ஏது தேனிலா. பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ, பொழுதொரு கனவை விழிகளிலே கொண்டு வருகின்ற வயதல்லவோ, ஒரு தலைவனை அழைத்து தனியிடம் பார்த்து தருகின்ற மனதல்லவோ, தருகின்ற மனதல்லவோ. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. கைவிரலாலே தொடுவதிலே இந்த பூமுகம் சிவந்ததென்ன, இரு கைகளினால் நீ முகம் மறைத்தாலே வையகம் இருண்டதென்ன. செவ்விதழோரம் தேனெடுக்க இந்த நாடகம் நடிப்பதென்ன, என்னை அருகினில் அழைத்து இருகரம் அழைத்து மயக்கத்தை கொடுப்பதென்ன, மயக்கத்தை கொடுப்பதென்ன. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, ஆசை என்னும் வெள்ளமே, பொங்கி பெருகும் உள்ளமே. லா 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 லா. விமலா, என்னக்கா? மாலா எங்க? இத வந்துருவாக்கா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே வெளியே போனீங்க. நீ மட்டும் வர்றியே, அவ எங்க? நான் எப்படி அவளோட போக முடியும்க்கா? ஏன் முடியாது? என்னடி பெண்களா, என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, மாலா சரியா பாடம் படிக்கிறாளா, இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிடுவாளான்னு கேட்டேன். அதுக்கு இவ சொல்றா. அம்மா, என்னம்மா? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, சொல்லுமா. அத்தை, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க அத்தை. ஐயோ, கமலா, மீனாவுக்கு என்ன? என்ன மீனா? மீனா, என்னம்மா? மீனா, மீனா, மீனா. ஒண்ணு இல்லக்கா, மயக்கமா வருது. கவலைப்படாதம்மா, ஒண்ணு இருக்காது. உள்ள வந்து படுத்துக்க. விமலா, டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரியா? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது?
தேவியார் யாருக்கு டெலிபோன் செய்துகிட்டு இருக்காங்களோ? டாக்டருக்கு. ஏன்? அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னது? அம்மா எங்க இருக்காங்க? அதோ ரூம்ல. ஓ, டாக்டர் வீட்ல இல்லையா? இத பாருங்க, அவர் வந்ததும் உடனே எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. அம்மா, அம்மா. மீனா, மாலா, ஃபேக்டரி டெலிபோன் பண்ணி அப்பா உடனே வர சொல்லுமா. சரி அத்தை. என்ன மயக்கமா? நீ உடனே நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு, நான் இதை வந்துட்டேன். அப்ப நான் வரட்டுமா? டாக்டர், மீனாவுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸ் கேஸ் தான். சீரியஸ் கேஸா? ஆமா, இதுக்கு பொறுப்பாளி நீங்க தான். நானா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மீனாவுக்கு என்ன? நேஷனல் டிசீஸ். நேஷனல் டிசீஸ் அப்படின்னா? தேசிய வியாதி. ஏய்யா, உங்களுக்கு தான் 8 குழந்தைகள் இருக்கே, இப்போ 9வதுக்கு என்ன அவசியம்? ஆமா, என்ன அவசியம்? டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கா, இது என்ன? உண்மைதானா? இது ஒண்ணும் நல்லா இல்லையே. என்ன நல்லா இல்ல? 8ஓட 9. அது சரி, 8ஓட 9. அவளுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, எங்க இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, உள்ளதான் இருக்க. மீனா, இது எப்படி ஏற்பட்டது? என்னால நம்பவே முடியல. நமக்கு இன்னொரு குழந்தைன்னா ஆச்சரியமா இருக்கு. நீ எழுந்திருக்க கூடாது, பேசாம படுத்து. என்ன விடுங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. ஆமா, எதுக்காக வெக்கப்படணும்? யாராவது கேட்டாங்கன்னா பேரனோ பேத்தியோன்னு சொல்லிட்டு போறது. எங்க போற? நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டுறேன். காஃபி கொண்டு வரதாவது? உனக்கு உடம்பு சரியில்லை, பேசாம படுத்துக்க. நான் போய் காஃபி கொண்டு ஐயா, இது என்ன? இது எனக்கு உடம்பு கொண்டு இல்ல. இப்ப உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம். ஏய் பாபு. அம்மா, உனக்கு உடம்பு என்னமாச்சு? எனக்கு உடம்பு கொண்டு இல்லடா கண்ணு. இத பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். பாபு, அப்பா கிட்ட வா. வா. பாருங்க பாருங்க, பூனை ஆட்டமா நடந்து வர்றத பாருங்க. அப்பா, அம்மாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? அம்மாவை பைய கிட்ட போட்டு. அப்பா அப்பா, டாக்டர் இதை கொடுக்க சொன்னாரு. டாக்டரா? ஆமாப்பா, இத உடனே சாப்பிடணுமா? ஓ, ஏதாவது மருந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? நமக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாபு, இந்தா. இந்த சாப்பிடு. முதல்ல நீங்க. யார் எழுதியிருக்கா கோபால்? ஏன் மறைக்கிற? ஓ, மருமக எழுதியிருக்காளா? என்ன எழுதியிருக்கா? ஒண்ணு இல்லம்மா, அவங்க அம்மாவுக்கு சீக்கிரத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதாம். என்ன, இன்னொரு குழந்தையா? யாருக்கு பிறந்திருக்கு இன்னொரு குழந்தை? பிறக்கல, பிறக்க போகுது உங்க சம்பந்திக்கு. உங்க மருமக உங்க பிள்ளைக்கு கடைதாசி எழுதியிருக்கா. பரவாயில்லையே. ஆமா, இப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தை? 9ஆ 10ஆ? ஏன் கோபால், மருமக இன்னும் என்ன எழுதியிருக்கா? வேற ஒண்ணும் எழுதலப்பா. இத பாரு கோபால், நீ அவளுக்கு கடுதாசி எழுதுறது, அவ உனக்கு கடுதாசி எழுதுறது, இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுட்டா ரொம்ப நல்லது. காலேஜ் படிப்பு இதுதான் உனக்கு கடைசி வருஷம். நல்லா படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணு, பிறகு உங்க இஷ்டம் போல இருங்களேன், யாரு வேணாம்னாங்க. இதுக்குத்தான் உன் கல்யாணத்தும் போதே நான் அவங்க கிட்ட சொன்னேன், இன்னும் 1 வருஷத்துக்கு என் பிள்ளை உங்க பொண்ணு முகத்தை பார்க்க மாட்டான், அவன் பரீட்சை முடியற வரையில உங்க பொண்ணு உங்க வீட்லயே தான் இருக்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? புரிஞ்சதப்பா. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆனது அப்படித்தான் இருக்கும். அதுங்கள போய் அவங்க நன்மைக்கு தானே சொல்றேன். அவன் படிக்க வேண்டாம், பரீட்சையில பாஸ் பண்ண வேண்டாம். என்ன படிப்போ என்ன பாசம், நீங்க தான் புதுசா சொல்றீங்க இத.
ஏய் வாங்க. நான் வரமாட்டேன். ஏன்? பம்ப கீழே போட பயமா இருக்கு. ஓஹோ, சரி சரி, இந்த வா வாயே. நானே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நினைச்சியா? சொல்லிடு. நீ எப்ப சொல்ல போற? நான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். சொல்லு. ஆமா, அன்னைக்கு என்ன பத்தி பாடினியே, நான் என்ன பச்சை மிளகா மாதிரி சுள்ளுன்னு இருக்கேன்? அப்படியே இரு. ஐயோ, நீ கோவிச்சுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஏ, அன்னைக்கு நீ புடலங்காய உடைச்சியே, ரோட்ல அத்தனை பேர் மத்தியில தக்காளியால என் மூஞ்சியில அடிச்சியே, என்ன சுவாரஸ்யமா இருக்கா? கொட்டுற நான் என்ன கதையா சொல்றேன்? இன்னும் ஏதாவது பேச. நான் பேசினா உனக்கு குஷியா இருக்கு இல்ல? குஷி இல்லையா, ஆத்திரமா வருது. ஏன் ஆத்திரமா வருது? ஒரு ஆம்பளை வயசு வந்த பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசினா அவ மனசு என்ன பாடுபடும் உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதா? சத்தியமா தெரியாது. சீப்பா. ஏய் ஏய் ஏய், ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு. டக் 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 நான் வண்டி, குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. இன்ஜின் மட்டும் ரயிலாகாது, என்னை விட்டு போகாதே. இன்ஜின் மட்டும் ரயிலாகாது, என்னை விட்டு போகாதே. ஓ, என்னை விட்டு போகாதே. குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி, குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்திய கூறு, அப்பாவுக்கு அடங்கிய பொண்ணு அவரிடம் செய்திய கூறு, அவர் அப்பொழுதே கொடுப்பாரு. ஆணும் பெண்ணும் ஒப்பு கொண்டால் அம்மா அப்பா யாரு? இது ஆண்டு 66. எஞ்சின் வண்டி ரெண்டும் போலே என்றும் ஒன்றாயிருப்போம். குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி, குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே. காலேஜுகளை ஃபாலோ பண்ணி கண்டபடி நீ பேசாதே, உன் காதலை அள்ளி வீசாதே. ஊரில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீடம் இருக்குது லவ் பண்ண. ஆனா லவ்ல சக்சஸ் ஆகாட்டி போனா டைவர்ஸ். இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையா உன் பேச்சு, இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்காதையா உன் பேச்சு. எனக்கு திருமணம் ஆச்சு, எனக்கு திருமணம் ஆச்சு. இத்தனை நேரம் இதனை சொல்ல ஏன் தெரியாம போச்சு? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ஆச்சு. குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி, குபு 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 நான் இன்ஜின், டக் 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 நான் வண்டி. இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே.
திருடே திருடே காப்பாத்துங்க காப்பாத்துங்க இங்க யாரும் இல்லையா ஓடி வாங்க திருடே திருடே ஐயோ கொலை வாங்க அட இந்த ரூடியா இதுல போலீஸ் எவ்வளவு நாளா தேடுது ஓடு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் விஷயத்தை சொல்லு. சரி ஓ இந்த கேடியா எங்க இருந்தா எப்படி பிடிச்சீங்க? இதோ இந்த கிணத்துக்குள்ள இருந்தான். அவன் வச்சிருந்த கத்தி. அட நீங்களா? சாம்பு இல்ல நீங்க? ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? புரியலவா? அது நாங்க வந்துகிட்டு இருந்தோமா இந்த கிணற பார்த்தோம், ஒளிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடமா தோணுச்சு. அது சரி, இந்த கேடி அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன சார் இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு? கேடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் எனக்கு தெரியாதா? தேங்க்யூ மிஸ்டர் சாம்பு. மாட்டு விலங்க. பிரமாதம் சார் நீங்க செஞ்சது. அன்னைக்கு பரங்கிக்காய்க்குள்ள பதுக்கி வச்சிருந்த நகை கண்டுபிடிச்சீங்களா? இன்னைக்கு கிணத்துக்குள்ள பதுங்கி இருந்த ஆளையே கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது என்ன சார் பிரமாதம்? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? அது சரி மிஸ்டர் சாம்பு சார், நீங்க உங்க உயிரை கூட பார்க்காம கிணத்துக்குள்ள இறங்கிட்டீங்களே, ஒருவேளை அந்த ஆள் உங்களை கத்தியால குத்திருந்தான்னா ரத்தம் வரும். கத்திரியாவது குத்துறதாவது அதெல்லாம் கத்தியில குத்த மாட்டான் சார். நீங்க அப்படி அலட்சியமா இருக்க கூடாது. இத பாருங்க, நாங்க இந்த ஒரு நகர பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவங்க. இந்தாங்க இந்த விசில வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஆபத்தான வேலை செய்யும் போது இத ஊதுங்க. உடனே எங்க சங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது உங்க உதவிக்கு ஓடி வருவாங்க. ஓஹோ, ஆபத்துக்கு உதவிங்களா? அப்படியே செய்யறேங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி. கூப்பிட்டீங்களா? இல்ல இத ஊதுனா நீங்க வருவீங்களான்னு பார்த்தேன். சரி நாங்க வரோம். ஏன் ஆபத்தான சமயத்துல ஊதுனோங்கிறதுக்காக தானே இதை கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆபத்து? இது ஆபத்து இல்லையா? என்னடி சும்மா தலைய அசைச்சுக்கிட்டு? அப்படி என்னதான் எழுதிருக்காரு உன் புருஷன்? என்ன எழுதிருக்கு போறான்? எங்க அப்பா உத்தரவு மீறி நான் வர முடியாது, இன்னும் 1 வருஷம் தானே, பொறுமையாயிருன்னு எழுதிருப்பான். கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரிங்கிற கதையா இருக்கு. அத்தை பின்ன என்ன, ஏதோ ஒரு நொண்டி சாக்க சொல்லிட்டு 2 நாளைக்கு இங்க வந்துட்டு போனாதான் என்னவா? உங்க பிள்ளை இங்க வந்திருந்தாருன்னு அவ அப்பாவுக்கு எழுதியா போட்டுட்டு போறான். அவசரப்படாதீங்க அத்தை, உங்க விருப்பப்படியே தான் நடந்திருக்கு. அவர் இங்க வர்றதாக தான் இந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. இந்நேரம் ரயில் கூட வந்திருக்கும். நிஜமாவா? ஆமாம்மா. அப்படியா? அதானே கேட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் மாப்பிள்ளை வரப்போறாருன்னு? என்கிட்ட சொல்லவே இல்லையா கமலா? சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும், நிறைய வேலை இருக்கு. சுந்தரம் கூட இப்ப வந்துடுவான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? இதோ ஆயிட்டக்கா. அட பாபு, போம்மா, போய் மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணு. எனக்கு வெக்கமா இருக்கம்மா. இதுல என்ன வெக்கம்? வா. சத்தம் போடக்கூடாது. அத்தானோட நிறைய விளையாடியாச்சு. வாங்க கீழே வாங்க. நான் வர மாட்டேன். ஏன்? நான் அத்தை கூட தான் இருப்பேன். என் கண்ணில்ல? வா கீழே வாங்க. வாங்க கீழே வாங்க. நாங்க அத்தானோட விளையாடிக்கிட்டு இருக்கோம்மா. அப்புறமா அவரோட விளையாடலாம். வாங்க 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 வாங்க. பேசாம இருக்க மாட்டேன். பாத்தீங்களாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இப்பதான் வந்திருக்காரு. ஆனா இந்த குழந்தைகளும் அவங்களுக்கு கொஞ்ச நேரமாவது தனியா விட்டா தானே. நீ சும்மா இரு, சொல்றேன். டே பாபு, விஜய், ராஜே, லல்லி, நிம்மி எல்லாரும் கீழே இறங்கி வாங்க. உங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம். அட்டா அட்டா, நீங்க வாங்கடா. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வாங்கடா வாங்கடா. அக்கா, நாங்க உள்ள வரலாமா? ஆஹா வரலாமே,
தாராளமா வரலாம். அத்தா, நாங்க இங்க வந்ததுனால உங்க 2 பேருக்கு ஒண்ணு இடைஞ்சல் இல்லையே? இடைஞ்சலா? கந்தர்வ லோகத்துக்கு கன்னிகை போல வந்து நிக்கிறீங்க. போதும் போதும், ஒரே அடியா எங்கடியா புகழ்ந்து தீர்த்துடாதீங்க. அக்காவுக்கும் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். சரி சரி, வாங்க கீழே போலாம். வாங்க. கமலா, இப்படி வா. இத பாரு, நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க இருக்க போறேன். நீ இப்படியே வெக்கப்பட்டுட்டு இருந்தியானா என்ன வெக்கம்? அத்தா! அட பாபு, நீ எங்க இருக்க? வா, வா, வா வா, வா வா வா. அஹ், இப்போ நான் பாபுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேனா, அப்புறம் அத்தான் பாபுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாராம், அப்புறம் எங்க பாபு இங்க இருந்து ஓடியே போடுவானா. ஐயோ மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? 4 நாள் ஆச்சு. இது என்ன கேள்வி? இப்பதானே வந்தேன். அப்படியா? சொல்லவே இல்லையா? என்ன மாப்பிள்ள, வந்தாதான் வந்தீங்க. வாங்கடா கீழே போய் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துருவோம். ஓ, பார்க்க வேண்டியதுதான். வேற எதுக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன்? வெரி குட். ஏ மண்டு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வந்து தொலையேன். மண்டு என்னதான் இல்லையா? கீழே அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வரேன். மாப்பிள்ள தோட்டத்தை அப்புறம் பார்த்துக்கோ. இப்படி ஒரு அதிசயமான வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஐயோ, அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா கொன்னுடுவாரு. நான் காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு இங்க வந்திருக்கேன் உன்னை பாக்கணும்னு. இப்ப யாரு? எங்க அப்பா காரு. என்ன கமலா, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? நான் படிச்சதெல்லாம் போதும், இனிமே உன் கூடவே இருக்க போறேன்னு சொல்றாரா? போங்கப்பா, நீங்க வேற கேலி பண்ணிட்டு. எங்க போற? போதும் போதும். சாப்பிடுங்க மாப்பிள்ள, வெக்கப்படாதீங்க. என்னங்க சொல்லுங்க. மாப்பிள்ளை நாளைக்கே ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு போக சொல்லி நீங்க தான் சொல்லுங்களேன். சொல்லலாம், அவங்களும் அங்கதான் விரும்புவாங்க. என்ன, ஆனா இந்த நேரத்துல படிப்பு தான் முக்கியம்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. அதுவும் நியாயம் தானே? போதும் போதும், உங்ககிட்ட நான் சொல்றேனே. சின்ன சின்ன அத்தா சிங்கார அத்தா, சின்ன சின்ன அத்தா சிங்கார அத்தா, உன்னை விட மாட்டோம், சத்தம் போட மாட்டோம், அக்கர பக்கர பம். இத பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து குழந்தைங்க அவரையே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம், கமலாவோட தனியா ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க என்ன அப்படித்தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லையே, இந்த பெரிய குழந்தைங்களும் சேர்ந்துகிட்டுல கொட்ட அடிக்கிறாங்க. இனிமே நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. அப்படியா? நீ பேசாம இரு. நான் ஒரு ட்ரிக் பண்றேன் பாரு. சிங்கார அத்தா, உன்னை விட மாட்டோம், சத்தம் போட மாட்டோம், அக்கர பக்கர பம் பம், அக்கர பொங்க திம்பம், அக்கர பக்கர பம் பம். இந்த பாருங்க குழந்தைங்களா, யாராருக்கு சினிமாவுக்கு போக விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் கீழே இறங்கி வரலாம். நான் புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் உண்டு. நேரா போய் கார்ல ஏறிக்கங்க போங்க. எங்க போற? மாடிக்குதான் மாப்பிள்ளைய கூப்பிட. எதுக்காக? எல்லாரும் சினிமா போறாங்க, பாவம் மாப்பிள்ளை தனியா கமலாவோட இருக்காங்க. இப்படி ஏதாவது நீ செய்வேன்னு எனக்கு தெரியுமே. போடா மாமா வந்து போடா போடா. உங்க அப்பா பலே ஆளு. இன்னும் 3 மணி நேரத்துக்கு இங்க நீயும் நானும் தான். இத பார் சாம்பு, நான் இங்க வந்தது எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. என்ன? சரிதான்ப்பா, இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா? இந்தப்பா கொக்கோ கோலா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. வேணாம்ப்பா. ஆமா, இந்த வண்டி புறப்படாதோ? ஏன் புறப்படாது? நான் ஒரு வேலை செஞ்சா புறப்படும், ஆனா நான் செய்யக்கூடாது. சரியில்லை, தப்பு. அட, என்ன செய்துடுவியா? என்ன நீ என்ன பார்த்து இப்படி கேக்குற?
இது என்ன தெரியுமா? விசிலு ஊத தெரியுமா உனக்கு? ஊத தெரியுமாவா? இத பாரு. அட திருட்டு பசங்களா வண்டியில ஏறி தப்பிச்சு கிட பாத்தீங்க இல்ல? ஐயா சமயத்துல வந்து இவங்களை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்லாதீங்க. அதோ போறாரு பாருங்க மிஸ்டர் சாம்பு, அவருக்கு சொல்லுங்க. அவர் தானே விசில் அடிச்சு எங்களை கூப்பிட்டாரு. என்னங்க நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க எங்க அவன் விசில ஊதி ரயில கிளப்பி விட்டு எங்க? என்ன விட்டுருங்க இந்த மாதிரி நான். ஆஹா, ஒண்ணுமே தெரியாத போல நடிக்கிறீங்களே. திருட்டு கூட்டம் இங்க வரப்போறதுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே விசில்ல வண்டியும் கிளப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டீங்களே. பிரமாதம் சாம்பு சார், பிரமாதம். இந்த வேலையெல்லாம் நீயா செய்த? ஆமா. சரி போ, நீ செய்தது ஒரு விதத்தில் நல்லதா தான் போச்சு. ஆமா, இந்த கள்ளக்கடத்தல்கார பசங்க இந்த வண்டியில தான் போறாங்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தி ரேவதி என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கா. எல்லாம் எல்லாம் எல்லாமா? ஆமா மாமா கமலா, ஜாக்கிரதையா இறங்கி போமா. அப்பாவுக்கு குழந்தைய காமிச்சிட்டு சீக்கிரம் கொண்டு வந்துடு. சரி அத்தை. அப்பா தம்பி பாப்பா பிறந்திருக்கு. ஆமாப்பா, தம்பி பாப்பா ரொம்ப அழகா இருக்கு. நான் சொன்னேன்ல தம்பி பாப்பா தான் பிறக்க போறான்னு. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கப்பா. கண்ணு எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு. இந்தாங்கப்பா குழந்தை. ஜாக்கிரதைப்பா. குழந்தை எப்படி தூக்கணும்னு எனக்கு நீ சொல்லி கொடுக்கறியா? நீ ஜாக்கிரதையா இரு. மாலா மாலா அட, நம்ம மோட்டார் சுந்தரம் பிள்ளை இல்ல வராரு? ஆமா. அவரோட அவர் மக மாலா, நம்ம பையன் மோகன். என்ன விஷயம் தெரியலையே. வணக்கம் பிரின்சிபல் சார். வணக்கம். உங்களை பார்க்க தான் வந்தேன். வாங்க வாங்க, ஏதோ அபூர்வமா வந்திருக்கேங்க. உட்காருங்க. நீங்க எங்க வீடு தேடி வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? உட்காருங்க. மோகன், இங்க வா. இத ஒரு நிமிஷத்துல வந்துடு. மோகன், விஷயம் என்ன? ஏதாவது நடந்திருந்தா என்கிட்ட சொல்லிடு. ஏன் பேசாம இருக்கேன்? ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லிடு மோகன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு மோகன், அந்த பொண்ணுகிட்ட நீ ஏதாவது தகாத முறையிலே விளையாடி இருந்தா என்கிட்ட சொல்லிடு. நான் அவர் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரின்சிபல் சார், நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதோ வந்துட்டேன். உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல உட்காரு. உங்க புள்ள மோகன். நீ பேசாம இரு. உங்க புள்ள மோகன் என் பெண் மாலாவை அழைச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்துட்டேன். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா சந்திக்கிறது நமக்கு அவமானம் இல்ல? வாஸ்தவம் தான். இருந்தாலும் ஏதோ சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்கன்னா
அதை அப்படியே விட்டுட முடியுமா? அப்படியே விட்டுவிட முடியாது. வேற என்ன செய்யறது? நான் சொல்லட்டுமா? பேசாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சிட வேண்டியது. என்ன பிரின்சிபல் சார், ஏன் பேசாம இருக்கீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? குழந்தைங்க பெரியவங்களாகி அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்கன்னா அந்த ஆசைக்கு இடையூறா இல்லாம அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதானே பெற்றவர்களுடைய கடமை. அவங்க கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சு அவங்க வாழ்க்கையை மலர வைக்கிறத தவிர நமக்கு வேற என்ன இருக்கு? நீங்க எவ்வளவோ பெரியவங்க, படிச்சவங்க. உங்களுக்கு போய் நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? இல்ல மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, பெரியவன் படிச்சவன்னு நீங்க என்ன சொல்றீங்க? நான் படிச்சிருக்கலாம், கல்லூரியிலே பாடம் சொல்லிக் கொடுக்கிறவனா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை என்கிற கல்லூரியில நீங்க நிகரற்ற பேராசிரியர். கேட்டியா? இங்க வாங்க. மாலா, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. மகாராஜா இருமா. சுந்தரம் பிள்ளைங்களா, வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம். வணக்கம். மன்னிக்கணும், நீங்க இங்க திடீர்னு வந்ததை பார்த்தா சின்ன கிராமத்து ஸ்டேஷன்ல போட் மெயிலே வந்த மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? சூடா காபி இல்ல ஜில்லுன்னு ஏதாவது? ரொம்ப நன்றி. உங்க புள்ள சேகர் வீட்டுல இருக்காருல்ல? இல்ல. ஏன், என்ன விஷயம்? உங்க புள்ள சேகரும் என் பெண் விமலாவும். மன்னிக்கணும், இது விஷயமா அவங்கிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? அவங்கிட்ட சொன்னேன், இந்த பாருடா, மீட்டர் கேஜ் வண்டி பிராட் கேஜ் லைன்ல போக ஆசைப்படக்கூடாது, அவர் பெரிய இடத்து பொண்ணு, அவகிட்ட நெருங்கி பழகாதான்னு சொன்னேன். கேட்டா தானே, எங்க இந்த காலத்து பிள்ளைங்க பெரியவங்க சொல்றத கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க சொன்னதை உங்க புள்ள கேட்கல. போட்டும். இப்ப நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? கேக்குறேன், கட்டாயம் கேக்குறேன். அப்ப கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களுடைய தர்மம் என்னன்னு கேட்டா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது இருக்கு? நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் கேட்ட அப்படி நடுங்கி போய். நடுங்கிறதுக்கு என்ன இருக்கு? பாருங்க சுந்தரம் பிள்ளை, நீங்க ஒண்ணும் விளையாடலையே. நான் விளையாடு, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இப்பதான் பிரின்சிபல் வீட்டுக்கு போய் என் சின்ன பொண்ணு மாலாவுக்கும் அவருடைய பையன் மோகனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு வந்தேன். அதே முகூர்த்தத்துல இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் முடிச்சிடலாமே நினைச்சேன். அதுவும் நீங்க சம்மதிச்சா. நல்லா இருக்குது போங்க. ஏன் சம்மதமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? ஆஹா, தாராளமா கேளுங்க. அவசியம் வரும்போது கூட்ஸ் வண்டியும் மெயில் ட்ரெயினோட சேர்த்து விடுறது உண்டு. எனக்கு புரியல. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, ரேவதின்னு பேரு. உங்க அக்கா மகன் சாம்புவும் அவளும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியுது. அப்படியா? பலே பலே. அப்ப இந்த கல்யாணத்தையும் சேர்த்தே முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, வர்ற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க. பிரின்சிபல் சாரும் வர்றாரு. எல்லாரும் உட்கார்ந்து பேசி இந்த 3 கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணி தாம்பூலம் மாத்திக்கிட்டா போச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட
பனி மலர்கள் வாசம் மஞ்சனையில் வீச பனி மலர்கள் வாசம் மஞ்சனையில் வீச தனிமையில் என் நேசம் தழுவ வரும் நேரம் வெட்கம் வந்து மீறும் விழிகள் தடுமாறும் வெட்கம் வந்து மீறும் விழிகள் தடுமாறும் வெட்கத்திலே பொழுது போய் விடிந்திடும் தோழி துள்ளை துள்ளை விளையாட துடிக்குது மனசு பொய்யுறக்கம் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் உங்கள் என்று சொல்லுவேன் ஏங்கி நிற்கச் செய்யுவேன் காதல் மணவாளன் காலடியில் இருப்பான் கள்ளமில்லை தோழி உள்ளதைத்தான் சொன்னாய் துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணமாலை காதலின் பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு அம்மா அம்மா இந்தா குடு இதை இங்க வைக்கட்ட மாட்ட வெய்ய அடடே அக்காவை நீ சிங்காரிக்கிறியா? ஆமாமா சரி சரி என்கிட்ட கொடு. ஷாம்பு, டேய், உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? அட, இது என்னடா அலங்காரம்? கல்யாண பொண்ணு மாதிரி. கல்யாணம் பொண்ணு இல்லம்மா, கல்யாண பிள்ளை. அதான் ரேவதி வந்து என்ன பார்க்க போறா இல்லையா? டேய் மண்டு, ரேவதி இல்லடா, ரேவதி அப்பா உன்னை பார்க்க வர போறார். இவ்வளவுதானா? பெண்களா இன்னுமா தயாராகல? இதோ ஆயிட்டு தக்க. விமலா, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, எழுந்துருமா. மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலம் வாழணும். மீனா, ஃபேக்டரிக்கு போன் பண்ணி சுந்தரம் புறப்பட்டானான்னு பாரு. ஆகட்டக்கா. நல்லா இருக்கணும் என் ராஜாத்தி. அம்மா அம்மா அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மாமா. ஓ வணக்கம். உன் பேர் என்னப்பா? பாபு. பாபு, நீ பள்ளிக்கூடம் போறியா? போறியா? பேஷ் பேஷ். சுந்தரம் பிள்ளை இன்னும் வரலைங்களா? இப்ப வந்துருவாரு. உட்காருங்க. வரட்டும் வரட்டும். அதோ ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்துட்டாரே. வாங்க. வந்துட்டேன். வணக்கம். இந்தாங்க. உண்டாங்க. உட்காருங்க. ஆஹா, உட்காரோம். அக்கா, இவங்கதான் பிரின்சிபாலுடைய சம்சாரம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. அக்கா, அவர் இன்னும் வரல. நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க. நான் ஃபேக்டரி டெலிபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அட, நீ இன்னுமா டெலிபோன் பண்ணல? வாங்க வாங்க. என்ன பஞ்சாக்ஷன் பிள்ளை, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இங்க வந்த உடனே ஒரு தேர்ட் கிளாஸ் பேசஞ்சர் மறந்து போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம்ல வந்துட்ட மாதிரி இருக்கு. ஃபேக்டரியில இருந்து கிளம்பிட்டாரா? எப்போ? 2 மணி நேரம் ஆச்சா? அக்கா, அவர் ஃபேக்டரியை விட்டு புறப்பட்டு 2 மணி நேரம் ஆச்சா? 2 மணி நேரம் ஆச்சா? அப்ப ஏன் இன்னும் வரல? பரவாயில்ல பரவாயில்ல, வந்துருமா. நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். இப்போ என்ன அவசரம்? உங்க வீட்டுக்காரரும் வந்துட்டுமே. அதோ அவரும் வந்துட்டார். இது சுந்தரம் பிள்ளை வீடு தானே? ஆமா, அவர் வீடுதான். நீ யாரப்பா? வா, உள்ள வா. தம்பி வா. நீ சுந்தரம் பிள்ளையை பார்க்க வந்தியா? ஆமா. உன் பேர் என்னப்பா? எங்க இருந்து வர? என் பேர் கண்ணன். நான் பட்டணத்துல இருந்து வரேன். என்ன, சுந்தரத்தை பார்க்க பட்டணத்துல இருந்து வரியா? நீ அங்கேயே பார்த்திருக்கலாமே. அவர் ஃபேக்டரியை விட்டு
இவ்வளவு சீக்கிரமா புறப்படுவார்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அவசரமா பார்க்க வேண்டியிருந்தது. ஃபேக்டரியில போய் கேட்டேன். அவங்கதான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. ஏன் தம்பி, நீ சின்ன பையன் பட்டணத்துல இருந்து 50 மைல் டாக்ஸில தனியா வந்திருக்கிறியே? எனக்கு அவசரமா பணம் வேண்டியிருந்தது. நாளைக்கு தான் கடைசி நாள். ஸ்கூலுக்கு பணம் கட்டணும். நாளைக்கு சனிக்கிழமை ஆனதுனால அவர் வீட்டுக்கு வரமாட்டார். வீட்டுக்கா? யார் வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கு சுந்தரையா வரணும்? ஏன்னா அவர் எங்க அப்பா தானே. என்ன உளறான் இந்த பையன்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மீனா. இந்த பையனுக்கு பள்ளிக்கூட சம்பளம் கொடுத்து உதவி செய்யறான் போல் இருக்கு. அதுக்காக எப்பவாவது இவங்க வீட்டுக்கு போயிருப்பான் சுந்தரம். அதனாலதான் இந்த பையன் அப்பான்னு கூப்பிடுறான் இல்லையா? அப்படி இல்லைங்க, அவர் நிஜமாவே என்னுடைய அப்பா தான். ஏன் தம்பி, நீ யார பத்தி பேசுற? சுந்தரம் பிள்ளைய பத்தி தான். எந்த சுந்தரம் பிள்ளை? பட்டணத்துல மோட்டார் கம்பெனி வச்சு நடத்துறாரே அவரே தான். இது என்ன இது மீனா? பையா கொஞ்சம் இப்படி வா. இதோ பாருங்க, நீங்க ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காதீங்க. சின்ன பையன் ஏதோ முன்பின் தெரியாத வளர்றான். இப்ப சுந்தரம் வந்துடுவான். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துட்டேன். பிரின்சிபல் சார், சகனம் ஒண்ணும் சரியா இல்ல. ஆமா, இதையெல்லாம் பார்த்தா எனக்கும் பிடிக்கத்தான் இல்ல. சேச்சே, சுந்தரம் பிள்ளையை பத்தி நீங்க அப்படி நினைக்க கூடாது. அவர் ரொம்ப பெரிய மனிதர். எவ்வளவோ ஏழை பையங்களுக்கு உதவி செய்யறார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. இத பாரு, உண்மையை சொல்லணும். உன்னை பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு வராரு இல்லையா? அப்படி இல்ல, நான் ஒரு சொந்த பிள்ளையே தான். இதோ பாரு குழந்தைங்களா, நீங்க எல்லாம் மாடிக்கு போங்க. அங்க